எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம், நான் வந்து வீட்டில் எப்படி பெடிக்யூர் பண்ணுறது, அதாவது நம்மளோட ஸ்டபர்ன் சன் டேன் வந்து நம்ம வீட்டிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ஃபுட்வேர் கலெக்ஷன் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ நிறைய பேர் வந்து ஃபுட் கேர் வந்து வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ யாருக்காகனா ஸ்டெஃபிக்காகவும் ஷரண்யாக்காகவும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி ஃபர்தர் அடு, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டப்பில் வந்து வார்ம் வாட்டர் எடுத்துக்கிறேன். டப் ஒரு பக்கெட்டில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சூடு தாங்குகிற அளவுக்கு சுடு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு லெமன் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மியாக வந்து தண்ணி எடுங்க. அதாவது நம்ம கால் வந்து உள்ளே முங்கி இருக்கணும், அந்த அளவுக்கு தண்ணி எடுத்தால் போதும். நிறையா தண்ணி எடுத்தால் ரொம்ப டைல்யூட் ஆயிரும் சொல்யூஷனு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் ஃபுல்லாக வந்து பேக்கிங் சோடா வந்து அதில் கலந்துக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும் தண்ணி. அப்போ தான் வந்து நம்மளோட ஸ்டபர்ன் டேன் வந்து கொஞ்சம் ரிமூவ் ஆகும். இந்த லெமன் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா அழுத்தி வந்து பிழிஞ்சிட்ருக்கேன். அது நல்லா கசக்கி வந்து அதில் இருக்க எல்லா சாரும் வந்து அப்படியே எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட இருக்க யூஸ் பண்ணாத ஷாம்பு, இல்லாட்டி பாடி வாஷு, இல்லாட்டி ஃபேஸ் வாஷ், ஏதாவது யூஸ் பண்ணாத சோப்பு ஏதாவது வந்து எடுத்து அதில் வந்து கலந்துக்கோங்க. ஸோ இந்த சோப்பெல்லாம் வந்து போடுறீங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து அது நல்லா வந்து நுரையாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா இல்லாட்டி அது ரொம்பவே சோப்பாயிரும். ஸோ நம்ம காலை வந்து அதில் நல்லா சோக் பண்ணி வச்சுட்டு நான் இப்போது அந்த லெமன் எடுத்து என்ன பண்ணுறேன்னா, எங்கெங்கெல்லாம் எனக்கு வந்து வெடிச்சிருக்கோ, எங்கெல்லாம் ரொம்ப ரஃப் ஸ்கின்னாக இருக்கோ, நிறைய டெட் ஸ்கின் செல்ஸ் ஃபார்ம் ஆனதாக ரொம்ப ரஃப்பாக இருக்கும் அந்த இடம். ஸோ அந்த இடம் ஃபுல்லாக வந்து நான் லெமன் வச்சு நான் கொஞ்சம் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் வந்து நான் இது வந்து சோக் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ ஆஃப்டர் 15 மினிட்ஸ் வந்து நம்ம காலை வந்து அதுலேருந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து வாடியோட எல்போ ஃபுட் நீ ஸ்க்ரப் சோப் வந்து எடுத்துக்கிறேன். இதுவும் இப்போவும் வந்து நான் கிளென்ஸ் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அந்த சோப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த சோப்போட ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ரிவ்யூ போடுறேன். அந்த சோப் வச்சுட்டு என்னோடய காலை வந்து நான் நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா ஏரியாலையும் முட்டி, விரல் எல்லா பக்கமும் வந்து நல்லா வந்து நம்ம தேய்ச்சி கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டபுள் கிளென்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ என்கிட்ட இருக்க பியூமைஸ் ஸ்டோன் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப பழசு, அதாவது ஒரு 12 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு இந்த ஸ்டோன் வாங்கி. நான் இதே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஸ்டோன் வச்சுட்டு நான் எல்லா பக்கமும் வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறேன். அதாவது பாதத்தில் எங்கெல்லாம் வந்து எனக்கு வெடிப்பு லேசாக வருமோ அங்கெல்லாம் நான் ஸ்க்ரப் பண்ணுறேன். எனக்கு பெரிய வெடிப்பெல்லாம் வந்து வராது. பிகாஸ் நான் இந்த ஸ்டோன் வச்சுட்டு ஒரு 2 டேஸ் ஒன்ஸு 3 டேஸ் ஒன்ஸ் வந்து நான் குளிக்கும்போதே இந்த சோப்பில் வந்து நான் ஸ்க்ரப் பண்ணிடுவேன். ஸோ என்னோடய பாதத்தில் எப்போவுமே டெட் ஸ்கின் செல்ஸ் இருக்காது, எப்போவுமே சாஃப்டாக தான் இருக்கும். அதனால எனக்கு அவ்வளோ வெடிப்பு வந்து வராது. இந்த லெமனோட பீல் பார்த்திங்கன்னா உங்கள் பாதத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அடிக்கடி யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வெடிப்பெல்லாம் அவ்வளோ வராது. ஸோ நான் அது வந்து ஒரு தடவை தேய்ச்சிட்டு பியூமை ஸ்டோன் ஒரு தடவை தேய்க்கிறேன். இதே ப்ராசஸை வந்து ஒரு 4-5 தடவை வந்து நான் ரிப்பீட் பண்ணுறேன், என்னோடய கால் வந்து நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் அதே கிளென்சிங் வாட்டர் எடுத்துகிட்டு என்னோடய காலை வந்து நான் நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா என் காலில் வந்து சுத்தமாக வெடிப்பே இல்லை, ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. இப்போ வந்து நான் நெயில்ஸோட டூல் எடுத்துக்கிறேன். இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட் வந்து எனக்கு ஃபேபேக்கில் வந்து கிடச்சிது. அது வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸு, அதில் ஒரு மந்த் வந்து எனக்கு கிடச்சிது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு கியூட்டிக்கல் க்ளீனர், அதுக்கப்புறம் நெயில் ஷேப்பர், நெயில் கட்டர் 3மே வந்துடும். இப்போ வந்து என்னோடய நெயில்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இதை வச்சுட்டு. ஸோ ஏதாவது எக்ஸ்ட்ரா டெட் ஸ்கின் செல்ஸு சைடில் ஃப்ரண்ட்டில் எங்கேயாவது இருந்தால் நம்ம இந்த மாதிரி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். என்னோடய நெயில்ஸ் வந்து எப்போவுமே இந்த ஷேப்பில் தான் இருக்கும், ரொம்ப ஸ்லோ க்ரோத்தாக தான் இருக்கும். அதனால் எனக்கு அவ்வளோ நெயில் கட்டிங்லாம் அவ்வளோ தேவையில்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்து நெயில் கட் பண்ணேன், அதனால நான் இப்போ கட் பண்ணல. நீங்கள் வந்து இந்த டைம் வந்து நெயில் கட் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ நான் எல்லா டெட் ஸ்கின் செல்ஸும் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் ஆஃப் ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க, அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா வந்து அதில் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் அதில் வந்து தயிர் வந்து விட்டுக்கலாம். ஸோ தயிர் விட்டுட்டு இந்த மிக்சரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து எடுத்து வச்சுருங்க. ஸோ அது எல்லாமே நல்லா அது கூட கரைஞ்சி நம்மளுக்கு ஒரு நல்லா சாஃப்டாக வந்து ஒரு மிக்சர் வந்து கிடைக்கும். நம்மளோட மிக்சர் கன்காக்ஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதை வந்து நம்ம காலில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து உங்கள் ஃபீட்டை வந்து இனியும் ரொம்பவே சாஃப்டாக்கிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ். என்னோடய கால் அதுக்கப்புறம் டோஸ் எல்லா பக்கமும் வந்து நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிகிட்ருக்கேன். எங்கெல்லாம் கொஞ்சம் கருப்பாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் ஸ்க்ரப் பண்ணிகிட்ருக்கேன், முட்டியில் எல்லா பக்கமுமே. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் நல்லா ஸ்க்ரப் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நான் வெயிட் பண்ணி பேக்காக வச்சுக்க போகிறேன். என்னோடய கால் வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நான் ஒரு கோட்டிங் வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். இப்போ உங்கள் வீட்டில் வந்து நிறைய ரோசஸ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வார்ம் வாட்டர் வந்து ஒரு பக்கெட்டில் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ரோசஸ் போட்டுட்டு நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் வந்து வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லாதவங்க வந்து ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட வந்து ஏதாவது யூஸ் பண்ணாத மாய்ஸ்சரைசர் இல்லாட்டி பாடி க்ரீம் ஏதாவது இருந்தால் உங்கள் லெக்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து வேஸ்டேஜ் இருக்காது, நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எடுத்துகிட்டு என்னோடய லெக்கை வந்து நான் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு நிறைய வெடிப்பு இருக்குது அப்படின்னா வந்து உங்கள் கிட்ட இருக்க வேஸ்லின் எடுத்து உங்கள் காலில் வந்து தடவிக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெடிப்பெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து போயிடும். ஸோ இப்போ என்னோடய கால் வந்து நல்லா க்ளீன் ஆகிடுச்சு, ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டாக சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.